நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். இயேசுவின் அரவணைக்கும் நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம் உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே. ஆகவே பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் இரவு வருகிற இந்த தேவ செய்தியை நீங்கள் ஒவ்வொரு வாரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் உங்களை தாம் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வசனத்தை சிந்திக்கும்படியாக பிலிப்பியர் நிருபத்திலே நாம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையை நாம் சற்று சிந்திக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வாக்கு தத்தத்தை இந்த இடத்துல பவுல் குறிப்பிடுகிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைகளை எல்லாம் என்ன பண்ணுவாரா? மகிமையிலே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டதே ஒரு நிறைவாக்கும்படியாக, குறைகளை மாற்றும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்தில் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். பிரியமானவர்களே, பாருங்க, மனித குலம் உருவாகும் பொழுது என்ன பண்ணுகிறாங்க? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுத்தார். அதே போல் கொஞ்ச நாட்களுக்குள்ளே என்ன பண்ணுகிறாங்க? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் என்ன பண்ணாங்க? அந்த தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். காரணம் ஏன் தெரியுமா? அவங்க வாழ்க்கையில் ஒரு குறைவை, ஒரு நிறைவான ஒரு வலைக்குள் இருந்தார்கள். நிறைவுள்ள ஒரு செழிப்புக்குள்ளாக அந்த மனிதர்கள் இருந்தார்கள். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், நிறைவான தேவன் அவர்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இடைப்பட்டு கொண்டிருந்தார், அவர்களோடு பேசி கொண்டிருந்தார், அவர்களை ஆசீர்வதித்து கொண்டிருந்தார். ஆகவே அந்த நிறைவான ஒரு வல்லமை இருந்தது. ஆகவே ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவ பிரசன்னத்தோடு ஆண்டவரோடு பேசுகிற அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆனால் மனிதன் கீழ்ப்படியாமையினாலே அந்த உறவு என்ன பண்ணது? பிளவுபட்டது. ஆகவே மனிதன் குறைவுள்ளவனாக மாறிவிட்டான். ஆகவே பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அந்த குறைவை மாற்றும்படியாக தான் நமக்காக கர்த்தராகிய இயேசு நமக்காக இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அந்த பிதாவோடு இருக்கிற அந்த உறவை மீண்டுமாக இணைக்கும்படியாக மத்தியஸ்தராக, நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலாக அவர் மத்தியஸ்தராக நம்மை இணைக்கும்படியான வேலையை அவர் செய்தார். ஆகவே இப்பொழுது நாம் குறைவுள்ளவர்கள் அல்ல, கிறிஸ்துவினால் நாம் நிறைவை மகிமையிலே காண்கிறோம். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவை தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய குறைகளை, நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் என்ன பண்ண வேண்டுமாம்? ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்று நாம் அதே பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ இந்த குறையை மாற்றுகிறவரிடத்தில் நம்முடைய குறைகளை தெரிவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு ஒரு திருமண வீட்டில் அழைக்கப்படுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த சரித்திரம் வருகிறது.
ஆகவே இயேசுவும் அவரோடு இருந்த சீஷர்களும் அந்த திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே அந்த அழைக்கப்பட்ட அந்த திருமண வீட்டில் போய் ஆண்டவராகி இயேசுவும் அவருடைய சீஷர்களும் என்ன பண்ணுகிறாங்க, கலந்து கொள்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு காரியம் நடைபெறுகிறது. அவர்கள் பந்தி, அந்த திராட்சை ரசம் குறைவுபட்டது, பந்தியில் பரிமாற வேண்டிய காரியம் குறைவுபட்டது. அப்போ இந்த காரியத்தை என்ன பண்ணுகிறாங்க, அவங்க மரியாள் இடத்துல போய் சொல்கிறாங்க. இயேசுவின் தாயாகிய மரியாள் அந்த இடத்துல இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் போய் சொல்லுகிறாங்க. பாருங்க, 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார்கள். அப்போ பாருங்க, இயேசுவின் இடத்துல அவங்க தாய் சொல்கிறாங்க. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை. அல்லேலூயா. அப்போது சொல்ல வேண்டியவரிடத்தில் சொல்லி ஆயிடுச்சு, ஆனால் ஆண்டவருடைய வேலை கொஞ்சம் தாமதமாகிறது. அவர் சொல்லுகிறார், என் வேளை இன்னும் வரவில்லை. அல்லேலூயா. அந்த இடத்துல குறைவு பாருங்க. ஒரு திருமண வீட்டில் ஒரு பந்தியில் ஒரு உணவு குறைஞ்சிட்டா, சாப்பாடு குறைஞ்சிட்டா, அது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். அந்த திருமணத்தை ஒழுங்கு செய்தவர்களுக்கு மிகுந்த வேதனை அளிக்கும். ஏனென்றால் சாப்பிடாமல் போனால் எல்லாம் என்ன சொல்லிட்டு போவாங்க, ஏதோ ஒவ்வொரு வார்த்தைகளாக, மனம் கசங்கிற வார்த்தையாகவும் அல்லது மனதை காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசிட்டு போயிடுவாங்க. அது மிகவும் என்ன பண்ணுகிறோம், அந்த திருமணம் நடைபெற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு அது மிகவும் கஷ்டமாகவும் பாரமாகவும் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல தான் ஆண்டவராகி இயேசு அந்த இடத்துல இருக்கிறார். அப்போ இயேசுவின் இடத்துல போய் அந்த குறைகளை சொல்லுகிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணு, எனக்கான வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே அதன்படி செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. இதில் ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். அப்போது அந்த வேலைக்காரர்களுக்கு அந்த இயேசுவின் தாய் என்ன கட்டளையிட்டு இருக்கிறாங்க, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்க என்று கட்டளையிடுறாங்க. அதே போல் பாருங்க, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். பிரியமானவர்களே, இந்த யூதர்கள் சுத்திகரிக்கும்படியாக என்ன பண்ணுவாங்க, அந்த குடத்தை வைத்திருக்கிறாங்க. அது மிகுந்த ஒரு பெரிய குடம். அந்த குடத்திலிருந்து தான் பழைய காலத்தில் ஒரு பெரிய தொட்டி வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல குடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த குடத்தில் நிறைய தண்ணி ஊற்றுவாங்க. அப்போது 6 கச்சாடி நிரம்பக்கூடிய ஒரு குடமாக இருக்கிறது. அப்போது அதில் என்ன பண்ணுகிறாங்க, 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தார்கள். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அல்லேலூயா. அப்போ நிறைய தண்ணீரை நிரப்பினார்கள். அப்போ அது எதற்காக நிரப்பப்பட்டது? யூதர்கள் கைகளை கழுவுவதற்கு முகத்தை கழுவுவார்கள். அப்போது ஒரு திருமண வீட்டுக்கு போகும்பொழுதே அவங்க கைகள் கால்களை எல்லாம் சுத்தம் பண்ணி கொண்டு தான் உள்ளே செல்வார்கள். அப்போது அதற்காக வைக்கப்பட்டிருந்த அந்த கற்சாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள். அப்போது அந்த தண்ணீரெல்லாம் நிரப்பிட்டாருங்க. அதற்கு முன்பதாக அவர் அவர்களை நோக்கி, இப்பொழுதும் ஒன்று பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவங்க ஆண்டவர் சொல்லிட்டார், ஆகவே அதை கொண்டு போகிறாங்க. இயேசு சொன்ன வார்த்தையிலே தண்ணீர் திராட்சரசமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசுவினுடைய ஒரு கிரியை, அவருடைய வல்லமை, அவருடைய வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படிந்து செயல்படுத்தும் பொழுது பாருங்க, தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது 8ஆம் வசனத்தில் சொல்கிறது, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார்.
அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீரே என்றான். அல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம். அப்போது அந்த இடத்துல அந்த குறைவு மாத்திரம் இருந்ததுன்னா, ஒருவேளை இயேசுவும் அவருடைய சீஷர்களும் போகும் பொழுது அவரோடு கூட பல பேர் கூட வந்திருக்கலாம். அதனால கூட என்ன பண்ணியிருக்கலாம், அந்த பந்தியில் என்ன பண்ணியிருக்கோம், திராட்சரசம் குறைவுபட்டிருக்கலாம். ஆனால் இயேசு அந்த இடத்துல வந்ததுனால அந்த இடத்துல ஒரு வாழ்க்கையே மாறுகிறது. அந்த இடத்துல ஒரு நிறைவை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே அந்த குறைவுகளை கர்த்தர் மாற்றி போடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எதற்காக இந்த வார்த்தை உங்கள் மத்தியில் பேசுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் பல குறைவுகளோடு நாம் பல காரியங்களிலே சிந்தித்து கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் மாறுமா மாறாதா என்று சொல்லி நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். நம்முடைய இருதயத்தில் பல வேதனைகளோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் குறைகளை சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் கட்டளையிடுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா. அப்போ குறைகளை நாம் நமக்குள்ளாகவே அடக்கி வைக்காமல் தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவரிடத்தில் நம்முடைய குறைகளை நாம் சொல்ல வேண்டும். அப்பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த குறைவுகள் மாறும். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வரும் பொழுது மக்களை ஆண்டவர் மீட்டு கொண்டு மோசேயின் மூலமாக நடத்தி வருகிறார். அந்த மக்களுக்கு என்ன பண்ணுறது, வெகு தூரம் நடந்து வந்ததுனால மக்களுக்கு தாகம் எடுக்கிறது. அந்த தாகத்தில் என்ன பண்ணுகிறாங்க, எல்லாரும் மோசையை போட்டு முறுமுறுத்து அவனை என்ன பண்ணுகிறாங்க, இது இங்கே வனாந்தரத்தில் கொண்டு வந்து எங்களை சாகடிக்கவா வந்தீர் என்று சொல்லி எல்லாரும் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி ஆண்டவர் செங்கடலை இரண்டாக பிளந்தார். அப்போது அந்த நடு சமுத்திரத்தில் ஒரு தரையில், உலர்ந்த தரையில் நடந்து அவர்கள் வந்தார்கள். அப்போது தேவனுடைய வல்லமையான கரம் நம்மை எவ்வளோ அழகாக விடுவித்தது என்பதையெல்லாம் என்ன பண்ணலை, அவங்களால உணர முடியலை. அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுகிறாங்க, தங்கள் வந்த குறைகளை மாத்திரமே எண்ணுகிறாங்க. நிறைவான தேவன், எங்களுக்கு இம்மட்டும் விடுவித்த தேவன் தண்ணீரையும் கொடுப்பார் என்பதை என்ன பண்ணலை, அந்த மக்கள் விசுவாசிக்கலை. ஆகவே மோசேயினிடத்தில் போய் முறையிடுறாங்க. மோசே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏப்பா நீ ஒரு கிளையை வெட்டி இந்த தண்ணீரில் போடு. அவங்க அந்த தண்ணீர் இடத்துல வந்து என்ன பண்ணாங்க, கசப்பாக இருந்துதான். அப்போ அந்த தண்ணீருக்கு மாறா என்று பெயரிட்டார்கள். அந்த மாறா என்ற இடத்துல வரும் பொழுது அந்த தண்ணீர் என்ன பண்ணுகிறது, குடிக்க முடியலை. அவ்வளோ கசப்பான ஒரு மருந்தை நம்மளால் குடிக்க முடியல. ஆனால் அன்றைக்கு தண்ணீரே கசப்பாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அப்போ அந்த தண்ணீரிலே ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன? அப்போ பாருங்கள், எல்லாவற்றுக்கும் ஒரு காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்குது. அது தேவன் சொல்லுகிறபடி ஒரு மனிதன் செய்யும் பொழுது, ஆண்டவரிடத்தில் மோசே முறையிடுகிறான். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், இந்த மரத்தின் கிளையை வெட்டி போடு. அல்லேலூயா. அது வெட்டி போட்ட உடனே கசப்பாயிருந்த அதே மாறாவின் தண்ணீர் தித்திப்பாய் மதுரமாய் மாறினதாம். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது நம்முடைய ஆண்டவருடைய காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, எனக்காக என்ன வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் வேதத்தை படிக்கும் பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டும், எனக்காக என் தேவன் என்ன பேசுகிறார்,
எனக்காக என் ஆண்டவர் இயேசு என்னவெல்லாம் செய்தார் என்பதை சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தான் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அப்போது அந்த வார்த்தையின்படி வேலைக்காரர்கள் அந்த தண்ணீரை மொண்டு பரிமாறினார்கள். அது திராட்சரசமாக சுவையுள்ளதாக இருந்தது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைத்து வரும் பொழுது, தாகம் எடுத்த பொழுது, அந்த மாரா என்ற இடத்துல அந்த தண்ணீர் கசப்பாக இருந்தது. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையின்படியே அந்த கிளையை வெட்டி போடும் பொழுது அந்த தண்ணீர் மதுரமாய் மாறினது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அப்போது எல்லாவற்றுக்கும் ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறார். அந்த நிபந்தனை என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. ஏசப்பா என்ன சொல்லுகிறார் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை குறைவில்லாத வாழ்க்கையாக, அது ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பல குறைகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பல எதிர்பார்த்த காரியங்கள் வரல, சில பலகீனங்கள் என்னை விட்டு போகலை, என்னுடைய குடும்பத்தில் என் பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், இப்படி பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம் பாரப்படுத்தி கொண்டிருக்கிறதா? பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையின்படியே கிளையை வெட்டி போடுங்கள். அப்படி என்றால் இயேசுவின் வார்த்தையின்படியே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அவருடைய மீது நம்முடைய கவலைகளை வைக்கும் பொழுது ஆண்டவர் அந்த கவலையிலிருந்து நம்மை விடுதலை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளை அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பல குறைகளோடு இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் குறைவை மாற்றுகிற நிறைவை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடும் பொழுது, என் தேவன் தம்முடைய ஐசுரத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அந்த மகிமை எப்படி? தேவ பிரசன்னத்தினால் நாம் நிரம்பும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பிரசன்னத்தில் இடைபடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா? இந்த ஜெபிக்கிற வேளையில் தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. முடியாத காரியத்தை முடிய வைக்கிற வல்லமை இப்பொழுதே இதை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் உங்கள் மத்தியில் இறங்கும் என்பதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா. தேவரீர் இந்த வேளையிலும் அப்பா குறைவை நிறைவாக்குகிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பல குறைகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் மாறட்டும் அப்பா. ஒரு நிறைவை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய பாதத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நன்றி செலுத்துகிறேன் அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஓ, என்னுடைய வாழ்க்கையில் இதற்கு மேலே என்னால் எழும்ப முடியலை, என்னுடைய வாழ்க்கையில் பல தடைகள், பல போராட்டங்களில் நான் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. ஹல்லேலூயா. ஓ, உங்கள் குறைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நன்மைகளை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சில தடைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் அப்படி செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. சில பலகீனங்கள், சில வியாதிகள், சில போராட்டங்கள் நம்முடைய பிள்ளைகளை விட்டு இப்பொழுதே அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஓ, உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. ஓ, குறைவுகளை நிறைவாக்குகிற தேவ வல்லமை, தேவனுடைய பிரசன்னம் இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. குடும்பத்தில் தடையாயிருக்கிற எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிரப்பப்படுவதாக. ஹல்லேலூயா. உம்முடைய நிறைவு உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தடைகள் விலகுவதாக. திருமண தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, திருமண தடைகள் நீங்கி நல்ல வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிங்க.
வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சில பெற்றோர்களுடைய கண்ணீரை பார்க்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, எத்தனை பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே என் பேச்சை கேட்கல, என் பேச்சை என்னுடைய பெற்றோருடைய பேச்சை கேட்காமல் பிள்ளைகள் அலைந்து கொண்டிருப்பதை நினைத்து ஆண்டவரே வருத்தப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் மீது இப்பொழுதே இப்படி வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு ஞானம் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஞானம் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வளரட்டும் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.